அரசால் அனுமதிக்கப்பட்ட பீடி சிகரெட்டுகளை விற்பனை செய்யும் வியாபாரிகளை குறிவைத்து போலீசார் தாக்குவதாகவும், காவல்துறையின் நடவடிக்கையை வன்மையாக கண்டிப்பதாகவும் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் 42வது மாநில செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்க செல்லும் வழியில் பழனியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: உடல்நலம் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் விரைவில் பூரண குணம் அடைய வேண்டும் எனவும், சென்னை புறநகர் பகுதிகளில் அரசால் அனுமதிக்கப்பட்ட பீடி சிகரெட் விற்பனை செய்யும் சிறு குறு வியாபாரிகளை போலீசார் தாக்குவதாகவும், சாமானிய வியாபாரிகளை குறிவைத்து தாக்கும் தமிழக காவல்துறைக்கு தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா கண்டனம் தெரிவித்துள்ளார். அதேபோல் அரசால் அனுமதிக்கப்பட்ட புகையிலைப் பொருட்கள், பிளாஸ்டிக் கவர்கள் ஆகியவற்றை விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கும் காவல்துறை மற்றும் அதிகாரிகள் தொல்லை கொடுப்பதாகவும், அரசு அனுமதித்த பொருட்களை வியாபாரிகள் விற்பனை செய்யக்கூடாது என்றால் தயாரிப்பு நிறுவனங்களிடம் அரசு பேசி வியாபாரிகளுக்கு விநியோகம் செய்வதை நிறுத்த வேண்டுமே தவிர வியாபாரிகளை தொந்தரவு செய்யக்கூடாது என்றும் தெரிவித்தார். கர்நாடக மாநிலத்தில் 14,000 வணிகர்களுக்கு வணிக வரித்துறை அனுப்பியுள்ள நோட்டீஸை எதிர்த்து வணிகர்கள் அறிவித்துள்ள நாடு தழுவிய போராட்டத்திற்கு ஆதரவு அளிப்பதாகவும், வியாபாரிகளுக்கு ஏற்படும் அத்துமீறல்கள், ரவுடிகள் தொல்லை போன்ற எந்த இடையூறுக்கும் காவல்துறை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். சிவகாசியில் அடிக்கடி நடைபெறும் பட்டாசு ஆலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்பு மிகுந்த கவலை அளிப்பதாகவும், தொழிலாளர்களின் பாதுகாப்பு கருதி பட்டாசு ஆலைகளில் நவீன முறையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வது குறித்து பட்டாசு ஆலை உரிமையாளர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட கேரி பேக்குகள் அதிக அளவில் அண்டை மாநிலங்களில் இருந்துதான் வருவதாகவும், அதை அதிகாரிகளுக்கு நன்கு தெரியும் என்றும், கேரி பேக் கொண்டு செல்லும் வாகனங்களை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினாலே தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட கேரி பேக்குகள் பயன்பாடு குறையும் என்றும், ஆனால் அதிகாரிகள் அதை செய்யாமல் வியாபாரிகளை பிடித்து அபராதம் விதிப்பது வேதனையாக உள்ளது என்றும் தெரிவித்தார். வருகிற 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் கட்சிகளுக்கு வணிகர் சங்க பேரமைப்பின் சார்பில் எங்களது கோரிக்கைகளை முறையாக கடிதமாக கொடுத்து அதை தங்களது தேர்தல் வாக்குறுதியில் சேர்த்து உறுதியளிக்கும் கட்சிகளுக்கு தங்களது ஆதரவை அளிக்கப் போவதாக தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா தெரிவித்தார். பழனியிலிருந்து செய்தியாளர் நாகராஜன்.